ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை தான் காமிக்கிறாங்க. அவங்கள கட்டி போட்டு வச்சுருக்காங்க. யாருன்னு பார்த்தா அவளோட சிஸ்டர் ஜூலி தான். ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே, நீ எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்க, நான் என்ன உனக்கு பண்ணேன்னு சொன்னதும், நீ ஜியாங் ஃபேமிலியில் இருக்கக்கூடாது, அதான் என்னோட ஆசையே, இந்த உலகத்தில் இல்லாமல் போகணுன்னு சொன்னதும், நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காத, நான் எப்பயுமே உன்னை என் சிஸ்டரை தானே நினச்சிட்டு இருந்தேன், நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும், ஆனால் நான் உன்னை எப்பயுமே ரொம்ப ஹேட் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். என் லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினச்சேன். பட் நீ வந்து என் லைஃபவே கெடுத்துட்ருக்க. கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கோவமாயிடுச்சேக்கா. ஸோ அப்பாங்க அவங்க பிரதர் யாருமே இருக்கான். பிரதர், நீங்கள் கண்டிப்பாக என்னை காப்பாற்ற வருவீங்கன்னு சொன்னதுமே, யார் சொன்னது நான் உன்னை இங்கே காப்பாற்ற வந்திருக்கேன்னு, உன்னை நான் இங்கே வந்துட்டு ரொம்பவே ஹேட் பண்ணிகிட்ருக்கேன், உன்னை பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டுதுன்னு சொல்லிட்டு அவனுமே அங்கே ரொம்ப கோவமாயிட்ருக்கான். ஸோ ஹீரோ எனக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே கவலையாயிட்ருக்கு. அப்போங்க நீங்கள் 2 பேருமே என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொன்னதும், உன்னை நாங்கள் எப்பயுமே ஹேட் தான் பண்ணிகிட்டு இருந்தோம், நீ இது ஜியாங் ஃபேமிலியை விட்டு திரும்ப நீ வந்து போயிரு அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப அவன் கோவமாயிட்ருக்கான். அப்படி 2 பேருமே சேர்ந்து அவளுக்கு அங்கே பர்த்டேக்காக கேட்கலாமே வாங்கி கொடுத்து அங்கே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. நம்ம ஹீரோயினுமே ஃபஸ்ட் அங்கே வந்துட்டு விஷ் கேட்குறா. நீ என்ன விஷ் கேட்டேன்னு சொல்லி கேட்டதும், இந்த குடும்பத்தில் எப்பயுமே நான் சந்தோஷமாக இருக்கணும்னு கேட்டேன்னு சொல்லும்போது பேருமே ஒரு மாதிரி பார்த்தாங்க, நக்கலாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அவள் கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அவங்க பிரதருக்கு தான் கொடுக்குறா. இல்லை நீ வந்துட்டு சாப்பிடு அப்படின்றத சொன்னதுமே, அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே ஹாப்பியாகிட்டு சாப்பிட்ருக்கா. பட் அதுக்குள்ளே தான் அவங்க மயக்க மருந்தே கலந்துருக்காங்க. இப்போ அங்கே கட்டி போட்டு வச்சுருக்கும் போது அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவர் கோவப்படுவார். நீங்கள் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது, நீ அதை பற்றி கவலைப்படாத, ஆல்ரெடி நாங்கள் அவருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டோம் நீ இந்த ஊரை விட்டு போகிறேன்னு. ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை, இதுக்கப்புறம் நீ நிம்மதியாக மேலே போய் சேரலான்னு சொல்லிட்டு அவங்க பிரதர் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்போ அவங்க அப்பாங்க இந்த விஷயம் தெரிஞ்சு வேகமாக ஓடி வந்துட்டு, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க என்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ அங்கே ஹீரோயின், அப்பா பார்த்தீங்களா இவங்க 2 பேரும் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே, இது எல்லாமே இல்லை தான் இருக்குது, நீ இந்த ஊரை விட்டு போனேன்னா கண்டிப்பாக எங்களுக்கு வந்துட்டு அதனால் வந்து தொந்தரவாக இருக்கும், அதனால் பேசாமல் இவ்வளோ கொலை பண்ணிடலாம், சொத்து எல்லாமே நம்மளுக்கே கிடைச்சிரும்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. கடைசியில் நம்ம ஹீரோயினுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் நடக்குது. 3 பேருமே சேர்ந்து அங்கே கொலையுமே பண்ணிடுறாங்க. திரும்ப பார்த்தா இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு 8 இயர்ஸ் பொண்ணு அங்கே வந்து ரீபானாக இருக்கா. அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சிருக்கு. ஸோ அங்கே ஒரு வில்லேஜில் தான் அவள் வளர்ந்துட்ருக்கா. இந்த டைம் வந்து ஜியாங் ஃபேமிலிக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பொண்ணாக மாறிட்டுருக்கா. அவங்க எல்லா வித்தைகளையுமே இங்கே கற்றுட்ருக்கா. ஃபைனல் அவங்க வந்துட்டு சூட்கேஸ்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பும்போது அப்போ ஃபேங் கேட்குறான், நீ கண்டிப்பாக வந்துட்டு திரும்ப அந்த வீட்டுக்கு போகணுமான்னு சொன்னதும், இப்போ நான் வந்துட்டு போய் ஆகணும், எனக்கு தெரியும் அது என்னோடய ஃபேமிலின்னு சொல்லும்போது அவனுமே சரின்னு சொல்கிறான். பட் அங்கே போகிறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. பட் இருந்தாலுமே ஹீரோயினுக்காக ஒத்துக்கிறான். இனிமேல் அவங்க எல்லாருமே சேர்ந்து அவளுக்கு எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு தெரியும். அவன் தான் அங்கே கிளம்பி போயிட்டுருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து, பாஸ் நீங்கள் உங்களோட ஐடென்டிஃபைவை மேடம்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியதானேன்னு சொன்னதுமே, இல்லை நான் எதுவும் சொல்கிறதுக்கு விரும்பலை, நான் சொன்னேன்னா கண்டிப்பாக அவள் வந்து ரொம்பவே கோவப்படுவா, இது இழக்கிறதுக்கு விரும்பலை, ஸோ இப்படியே கண்டினியூ ஆகட்டும், எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற விஷயத்த அங்கே ஃபேங் சொல்கிறான். ஸோ போன டைம் அந்த நம்ம ஹீரோயின் இப்படி வீட்டுக்கு வெளியே வந்து உட்காந்துட்டு இருந்தா, அவளுக்கு வந்து கதவை கூட திறக்காமல் போட்டு வச்சுட்டு இவங்க 2 பேருமே சேர்ந்து அட்டுழியம் பண்ணியிருக்காங்க. பட் இந்த டைம் அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு அவள் கூடவே சேர்ந்து ஒரு பெரிய கோடாரி கொண்டு வந்திருக்கா. அந்த பூட்டெல்லாமே அடித்து அங்கே உடச்சி அவள் பாட்டு அங்கே உள்ளே போனதுமே, அப்போ அங்கே அந்த யான் சொல்கிறான், இத்தனை நாள் கழிச்சு நீ திரும்ப ரிட்டன் வந்திருக்க, உனக்கு கொஞ்சமாச்சும் மனசு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும், அதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே இருக்கிற எல்லா பொருளையுமே உடச்சிட்ருக்கா. அப்போ அந்த ஜூலிக்கு வந்துட்டு, இவளுக்கு என்ன தைரியம் இருக்குது பாரு, இவளை நம்ம நிம்மதியாக வந்துட்டு இங்கே இருக்க விட மாட்டேன்றது கூட இவளுக்கு தெரிய மாட்டேதுன்னு சொல்லும்போது, உங்கள்கிட்ட இப்படி வெட்டி பேச்சு பேசுகிறதுக்கு எனக்கு டைம் கிடையாது, மரியாதையோட என்னோடய ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொன்னதுமே, ரூமில் உனக்கு எதுக்கு நாங்கள் வந்து ரெடி பண்ணுறோன்னு சொன்னதும், உடனே அவங்க அப்பாட்ட கால் பண்ணிட்டு, அப்பா இங்கே பாருங்கள் இவங்க வந்துட்டு எனக்கு ரூம் கூட ரெடி பண்ணாமல் இருக்காங்கன்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அந்தாள் ரொம்ப கோவமாயிட்டு, உன் சிஸ்டருக்கு ரூம் ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. நீ வந்துட்டு உனக்கு எந்த ரூம் பிடிக்குதோ போய் நீ சூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னதும், அப்படின்னா ஓகே தான் சொல்லிட்டு அவங்க ரூம்குள்ளே போய் அவங்க வந்து சூஸ் பண்ணிட்டு உட்காடுறா. அப்போ அங்கே அந்த ஜூலி வந்து, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, இது என்னோட பெட்ரூம் சொன்னதும், பட் எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, நான் இங்கே தான் இருப்பேன்னு சொன்னதும், நீ வந்தவொடனே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காத, வேறு ஒரு ரூமுக்கு போ, அப்படி இல்லைனா ரூமை வேணாலும் நீ ஷேர் பண்ணிக்கோன்னு சொன்னதும், நீ ஏதாச்சும் பேசன்னா போய் எங்கள் அப்பாட்ட பேசு, நான் உன்ட்ட எதுவும் பேச விரும்பலன்னு சொல்லும்போது, அப்போ அங்கே அவன் உனக்கு இருக்க மரியாதைனா என்னன்னு தெரியாமல் போச்சான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஜூலியுமே, நீ தயவு செஞ்சு அந்த பிளாங்கெட் மட்டும் எனக்கு கொடுத்துரு, அதை எனக்கு யான் வந்து ரொம்ப பாசமாக வாங்கி கொடுத்ததுன்னு சொன்னதும், ஐ திங்க் இந்த ரூமில் இருக்க பொருள் எல்லாம் உனக்கு ரொம்ப பிடிச்சி
பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான வந்துட்டு விலையை கொடுக்கணும்லன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அங்கே வந்து கோராடைய வச்சு அங்கே ட்ரெஸ் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஸோ அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகி போயிடுது. அப்போ அங்கே அவள் எதுக்காக நீ இப்படி வந்து பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோவப்படுறா. ஐ திங்க் வந்துட்டு இப்படிலாம் இவள் பிஹேவ் பண்ணிடுச்சேக்கா, இவளுக்கு என்ன வந்துட்டு வெறுப்புன்னு சொல்லிட்டுங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்மகிட்ட ஏதாச்சும் தப்பாயிடுச்சான்னு சொல்லுதும் கன்னத்தை சேர்ந்து அவள் ஓங்கி அங்கே வந்துட்டு 2-3 அறை விட்டதுமே அப்போ அங்கே அந்த யான் ரொம்ப கோவமாயிட்டு வேசெடுத்து அவளை அடிக்க போனால் இவ தலையிலே பட்டு அங்கே வந்து பிளட்டாக வந்துச்சுக்கு. அதை பார்த்துட்டு அவன் நீ என்ன வந்து இப்படி வந்து முத்தி போய் அலைஞ்சிட்டு இருக்கியா, எதுக்காக இப்படி வந்துட்டு பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுச்சுக்கான். ஸோ அப்போ அங்கே அவங்க அம்மா அங்கே வந்துடுறாங்க. வேகமாக அங்கே தூக்கி விட்டுட்டு உனக்கு என்னம்மாச்சே, யாருமா இப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. அப்போ அங்கே பார்த்ததுமே எனக்கு வந்துட்டு இந்த லேடியை பற்றி நல்லாவே தெரியுமே, இவங்க எப்பேற்பட்டாலும் எனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. நீ எதுக்காக திரும்ப இந்த வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே என்னோட வீட்டுக்கு நான் வந்திருக்கேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அவங்க பாஸ்டில் நடந்த விஷயம் காமிக்கிறாங்க. போன ஜென்மத்தில் அவள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கும்போது அப்போ அவங்க வந்து அக்ரிமெண்ட்டை கொண்டு வந்து இந்த பேப்பர்ஸில் நீ சைன் பண்ணி கொடுத்துருன்னு சொன்னதுமே நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் உங்களோட உண்மையான பொண்ணுன்னு சொன்னதும் நீ ஒன்றும் என் பொண்ணு கிடையாது, என்னோட ஒரே பொண்ணு அங்கே ஜூலி மட்டும்தான் சொல்லிட்டு அவங்க பேசியிருக்காங்க. ஸோ ஹீரோயினுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கவலையாகிட்டு அங்கே கான்ட்ராக்டில் சைன் பண்ணி கொடுத்துச்சேக்கா. எனக்கு என்ன தெரியாதான் இந்த குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிடுச்சேக்கா. அப்போ அங்கே அவங்க அப்பாங்க கீழே வந்ததுமே உடனே ஹீரோயின் போயிட்டு ஐ திங்க் இந்த வீட்டில் வந்துட்டு இருக்கிற யாருக்குமே என்னை வந்து பிடிக்கலன்னு நினைக்கிறேன், வந்துட்டு வில்லேஜுக்கே போயிடுறேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஏன்னா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இவளோட பேரில் இருக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஸோ அப்போ அங்கே எப்படான்னு சொல்லிட்டு அப்போங்க நம்ம இந்த மாதிரி வந்து பண்ணோன்னா அவள் வந்து போயிட்டா என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கே வீட்டில் இருக்க எல்லாருமே கூப்பிட்டு நீங்கள் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணிட்டுருக்கீங்க, இன்றைக்கி தான் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கா, எல்லாரும் மரியாதையோட அவகிட்ட நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. சொல்கிறான் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கப்பா, வந்ததுமே வீட்டில் இருக்க எல்லார்ட்டையுமே மரியாதை இல்லாமல் இவள் நடந்துட்டுருக்கா, இவளுக்கு மரியாதைனா என்னன்னே தெரியலன்னு சொன்னதுமே பார்த்தீங்கல்ல எல்லாருமே எப்படி என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு, நான் பேசாமல் போகிறேன்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் ரூடாகவே பேசிகிட்டு இருக்கா. அவளோட மைண்ட்லேயுமே நான் வந்துட்டு வந்ததுமே என்னோட இந்த உருவத்தை காமிச்சா இவங்க எல்லாருமே வந்து உஷாராயிக்குவாங்க, ஸோ நானுமே கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுறா. அவங்க அப்பாவுமே நான் இவ்வளோ பாசமாக தான் ஹேண்டில் பண்ணணும், நான் பாசமாக ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் இவட்ட இருந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் என்னோட பேரில் மாற்றிக்க முடியும், இல்லை இவ பாட்டு போயிட்டானா நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவருமே கண்டிப்பாக நீ வந்துட்டு சொல்கிறது கரெக்டாமா, எல்லாருமே அவங்க பண்ண தப்புக்கிட்ட சாரி கேட்பாங்க, இதுக்கப்புறம் எந்த ஒரு மிஸ்டேக்குமே நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். நம்ம ஃபேங்டாங்க அசிஸ்டன்ட் வந்து பாஸ் இப்படி ஜியாங் ஃபேமிலிக்கு மேடம் வந்து உள்ளே போயிட்டாங்க, அங்கே போயிட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதும் நீங்கள் ஒரு பார்வை அந்த ஃபேமிலி மேலே வைங்க, அவங்க எப்போனாலும் அவளை புள்ளி பண்ணுறதுக்கு ரெடி ஆவாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு அவன் சொல்கிறான். ஸோ இங்கே ஹீரோயின் ரூமில் இருக்கும்போது அப்போ அங்கே அந்த யான் வர்றான். மாதிரிலாம் ஐடியா பண்ணிட்டு இருக்கியா, உன்னை கண்டிப்பாக நான் எப்பயுமே ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான், நீ அப்படின்னா என் கூட சேர்ந்து ஃபைட்டுக்கு ஃபஸ்ட்டு வான்னு சொன்னதும் அப்போ ஹீரோயின் உங்களை வந்து சமாளிக்கணுன்றதுக்காக தாண்டா ஃபுல்லாக வந்து பக்காவாக ரெடியாகி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவனை ஒரே அடி தான் அங்கே வந்துட்டு கீழே தட்டிட்டு கழுத்துலையுமே கத்தியை வச்சுட்டு அவன் மாட்டிட்டேக்கா. அப்போ அந்த ஜூலி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்ததுமே அவங்க அப்பாட்ட பார்த்தீங்களா அப்பா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் சொன்னதும் அந்த ஆள் ரொம்ப கோவமாயிட்டாங்க, அடிக்கிறதுக்கு இங்கே கையை வாங்கிட்டு இருக்காரு. அப்போ அங்கே ஒரு விஷயம் ஞாபகம் வருது, அசிஸ்டன்ட் அங்கே ஃபைல்ஸ் எல்லாமே வச்சு பாஸ் இப்படி இந்த ஃபைல் எல்லாமே மேடம் வந்துட்டு சைன் பண்ணணும்னு சொல்லியிருந்திருக்காங்க, ஸோ அதனால தான் அந்த ஆள் ரிட்டனே கூட்டிகிட்டு வரதுக்கு முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வந்துட்டு அடித்தோன்னா கண்டிப்பாக போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உடனே எங்க யான்ட்ட நீ தான்டா ஏதாச்சும் அவ்வளோ புள்ளி பண்ணியிருப்பா, அதனால தான் இப்போ கோவமாயிடுச்சேக்கா, உங்கள் சிஸ்டர்கிட்ட சாரி கேளுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவன் அப்பா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நான் சொன்னதை பண்ணுறான்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. அப்போ ஹீரோயின் சொல்கிறா நான் தான் இந்த குடும்பத்தோட டாக்டர், நீ ஒத்துக்கிறியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அவன் இங்கே வந்துட்டு ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னதுமே அவங்க கழுத்தில் அவள் கத்தி வச்சுட்டு அங்கே மாட்டிட்டு இருக்கா. இன்னுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு பயமாயிட்டு சரி ஓகே நான் அதை ஒத்துக்கிறேன்னு சொன்னதும் அப்போ அங்கே அவன் பார்த்தீங்கல்ல என்னைக்கு வேணாலும் பேச்சை மாற்றி பேசுவான், நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் இவனோட வாய்ஸை அவள் சொல்கிறா. இவன் கோவமாயிட்டு அடிக்க கை வாங்கினதுமே அவங்க அப்பா போட்டு அடிச்சுட்டு நீ மரியாதையோட உன் சிஸ்டர்கிட்ட வந்து பிஹேவ் பண்ணிக்கோ, இப்போ கிளம்புங்க போய் வந்துட்டு தூங்குங்க வேலையை பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு வேட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட நீயுமே படுத்து ரெஸ்ட் எடுமா, நாளைக்கு வந்துட்டு ஸ்கூல் போகணும்ல, உனக்கு அட்மிஷன்லாம் நான் வாங்கியிருக்கேன் ஸ்கூல்லான்னு சொன்னதும் தெரியும்ப்பா நீங்கள் எனக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டில் வாங்கியிருக்கீங்கன்னு, எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான டிபார்ட்மெண்ட் தானே, நான் வந்துட்டு கண்டிப்பாக நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறேன்னு அவள் சொல்கிறா.
அப்போ அங்கே பாஸ்டில் நடந்த விஷயம் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அங்கே ஸ்கூலுக்கு போனதுமே அங்கே பொண்ணுங்க எல்லாருமே சேர்ந்து அவளை புள்ளி பண்ணி லேப்டாப் எல்லாமே போட்டு உடச்சி அவளை ரொம்ப பாடாப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா எல்லாருமே ஜூலியோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அவள் பேச்சை கேட்டு ஆட்டம் போட்டிருக்காங்க. ஆனால் அப்போ அங்கே பிரின்ஸிபலுமே வந்து அவளை பிடிச்சி பயங்கரமாக திட்டிட்டு, நீ என்ன மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்க, உனக்கு வந்துட்டு அறிவில்லையா, நீ வந்துட்டு இன்னுமே எதையுமே சப்மிட் பண்ணாமல் இருக்க, நீ இப்படி சப்மிட் பண்ணாமல் ப்ராஜெக்ட் இருந்தேன்னா உன்னை ஸ்கூலில் விட்டு தூக்கிடுவோன்னு சொல்லிட்டு கோவப்பட்டிருக்காரு. நான் ரொம்பவே அன்லக்கின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே எங்கள் ஃபீல் பண்ணி அழுதுருக்கா. பட் இந்த ஜென்மத்தில் அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அங்கே ஸ்கூலில் காமிச்சா அப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து ஹீரோயினை அட்டாக் பண்ணுறதுக்கு அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஜூலி நல்லவ மாதிரி அவள் என்னதான் இருந்தாலும் என் சிஸ்டர் நீங்கள் இப்படிலாம் வந்துட்டு பண்ணக்கூடாதுப்பான்னு சொன்னதுமே அப்போ அந்த டியான்றவ கேட்குறா, என்ன உன் சிஸ்டர்ன்றவாசியை நீ பயப்படுறியா, அவள் உன்னை என்ன மாதிரி பாடாப்படுத்திட்டு இருக்கான்னு சொல்லும்போது அப்போ அங்கே அவன் மனசில் ஹாப்பி ஆகிட்டு வீட்டில் வந்துட்டு பாதுகாக்க அப்பா இருக்காரு, பட் இங்கே யார் இருக்காங்க, கண்டிப்பாக உன்னை யாராலையும் இங்கே பாதுகாக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கா. ஃபேங் வந்து அதே கிளாஸில் தான் இருக்கான். ஹீரோயினுக்கு அவன் மெசேஜ் பண்ணுறான், இப்படி ஜூலி அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே உன்னை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் சிரிச்சுட்டேவும் எனக்கு தான் என்ன நடக்குன்னு தெரியுமே, இந்த டைம் வந்துட்டு அவங்க நினைக்கிறது நடக்காதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டேக்கா. ஸோ அப்போ அங்கே பிரின்ஸிபல் வந்து யார்மா நீ ஸ்கூலுக்கு போகாமல் இங்கே இருக்கன்னு சொன்னதுமே, நான் இப்படி ஜியாங் ஃபேமிலியோட பொண்ணுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்தால் உடனே எங்கள் பல்ல காமிச்சிட்டு உங்கள் அப்பா கால் பண்ணாருமா அப்படின்றத சொன்னதும் எனக்கு கிளாஸ்க்கு போகிறதுக்கு வந்துட்டு வழி தெரியல, என்னை நீங்கள் கூட்டிகிட்டு போய் விடுறீங்களான்னு சொன்னதுமே வாமா நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தா உள்ளே வந்தால் மேலே கொட்டுறதுக்கு எல்லாருமே சேர்ந்து அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே பிரின்ஸிபல் ஃபஸ்ட் எடுத்தவொன்னே கதை ஓப்பன் பண்ணதுமே ஃபுல்லாக தனியுமே அங்கே வந்துட்டு அவர் மேலே கொட்டி போனதுமே அவர் கோவம் ஆகிட்டு இதெல்லாம் யார் பண்ணதுன்னு சொல்லி கேட்டதும் அப்போ அந்த டியாவும் அவளோட ஃப்ரெண்டுமே இதில் வந்துட்டு உங்களோட மிஸ்டேக் தான், நாங்கள் வந்துட்டு அவன் மேலே தண்ணி கொட்டுறதுக்காக ஏற்பாடு பண்ணோம், உங்களை யாரும் உள்ளே வர சொன்னதுன்னு சொன்னதுமே அந்த ஆள் வந்துட்டு அவங்க பெரிய பணக்கார ஃபேமிலின்ற வசதி எதுவுமே பேச முடியலை. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அப்படியா நீங்கள் என்ன வெல்கம் பண்ணுறதுக்கா இப்படி பண்ணீங்க, அப்போ நானுமே உங்களை பதிலுக்கு வெல்கம் பண்ண வேணாமான்னு சொல்லிட்டு அங்கே ஃபேஸில் வந்து வாட்டர் எடுத்து அங்கே வந்து ஊற்றி விட்டதுமே கோவமாயிட்டு நீ என்ன தெரியும் தான் ஏன் மேலே இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடிக்க போகிறப்ப அப்போ அங்கே நம்ம ஃபேங் வந்து அங்கே வந்து பிடிச்சி காப்பாற்றுறான். ஸோ அதை பார்த்துட்டு அந்த ஆளாலையுமே எதுவுமே பண்ண முடியல. நம்ம ஃபேங் வந்துட்டு இவங்களெல்லாம் விட பெரிய வந்துட்டு ரிச்சான ஒரு பர்சன் சொல்லிட்டு தெரியும், பேசாமல் அவர் அங்கே வந்துட்டு கிளம்ப வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த டியா நீ இப்போ பண்ணதுக்கு கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது நம்ம ஃபேங்க்ட நீ காப்பாற்றலைனாலும் கண்டிப்பாக என்ன நானே வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்க முடியும்ப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. ஸோ நான் வந்து நினச்சேன் என் தேவை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். பிறகு இந்த டியா அவங்க ஆன்ட்டியை போய் மீட் பண்ணிவிட்டு இன்னைக்கு எனக்கு ஸ்கூலில் வந்துட்டு மிகப்பெரிய அவமானம் நடந்துருச்சு, என் மேலே தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டு அங்கே வந்து பொண்ணு வந்துட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான்னு சொன்னதும் அவங்க கோவமாயிட்டு யாருக்கு வந்துட்டு அவ்வளோ தைரியம் இருக்குது, நாளைக்கே நான் ஸ்கூலுக்கு வரேன் ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரே இருமலாக வந்ததுமே இவ தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்துச்சேக்கா. இப்போ என்னாச்சு ஆன்ட்டி உங்களுக்குன்னு சொன்னதோ எனக்கு சில ப்ராப்ளம் இப்போ வந்து பாடியில் இருக்குமா, நான் வந்துட்டு சில மெடிசன்ஸ்க்காக வெயிட் பண்ணுறேன், அது கிடைக்கலன்னா என்னோட உயிருக்கே ஆபத்து அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. மேலே இருந்தே நம்ம ஃபேங்கும் அங்கே ஹீரோயினுமே பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஃபேங் வந்து ஜூலியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே சேர்ந்து உன்னை வந்து பழி வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றத அவ சொன்னதும் அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு நான் சொல்கிறத மட்டும் நீ கேளுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன்கிட்ட சில ஐடியா கொடுக்குறா. இவன் எதுவும் தெரியாத மாதிரி கீழே இறங்கி போனதுமே அவளை அப்படியே கிட்னாப் பண்ணி அங்கே வந்து வாஷ்ரூம்க்கு இழுத்துட்டு போயிடுறாங்க. பட் இவன் அங்கே வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு அந்த கிட்னாப் பண்ணப்போ அங்கே வந்துட்டு சில ஆளுங்க எல்லாத்தையுமே அவன் கூப்பிட்றதுக்காக போகிறான். என்னன்னு பார்த்தா அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நீ இப்போ ஒழுங்காக வந்துட்டு நீ எங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும், நீ என்ன தைரியம் தான் எங்ககிட்ட வந்து நீ புள்ளி பண்ணியிருப்ப, நீ ஒன்றவே வந்து ஸ்லாப் பண்ணிக்கோ, அதை நாங்கள் வீடியோ எடுத்து எல்லாத்தையுமே வந்து போட்டு விட போகிறோன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ போன ஜென்மத்திலே இதே மாதிரி தான் அங்கே பண்ணியிருந்துருக்காங்க. பட் இப்போ அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு ஜூலி நீ இப்படியுமே வந்துட்டு கூட சேர்ந்து பிஹேவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு இதில் ஒன்றும் தப்பெல்லாம் பண்ணலை, நீ ஸ்கூலில் வந்துட்டு ஒழுங்காக பிஹேவ் பண்ணது தான் பண்ணுறேன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே ஃபஸ்ட்டு ஒழுக்கம்னா உங்களுக்கு என்னென்னு கற்றுக் கொடுக்க வேணாமான்னு சொல்லிட்டு போட்டு அவங்க எல்லாத்தையும் பயங்கரமாக வெளுன்னு வெளுத்து விட்டா. ஸோ பிரின்ஸிபல் ரூமுக்கு அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே அங்கே வந்துடுறாங்க. பாருங்கள் எங்கள் வீட்டு பிள்ளைங்களை அவங்க போட்டு எப்படி அடிச்சிருக்கான்னு, அவளை நாங்கள் கண்டிப்பாக சும்மா விட மாட்டோம்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப கோவமாயிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பட் அங்கே நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு இவங்க தான் என்னை வாஷ்ரூம் இழுத்துட்டு போயிட்டு ஏன்னா வந்து அடித்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, எப்படி நான் வந்துட்டு சும்மா இருக்க முடியும், பதிலுக்கு நான் வந்துட்டு அடிக்காமல் இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு பேசும்போது அப்போ அங்கே நம்ம ஃபேங்மே அங்கே வந்து பசங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறான். என்கிட்ட வந்துட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவிடன்ஸுமே இருக்குதுன்னு சொல்லிட்டு
அங்கே ஒரு பையன்கிட்ட கேட்டதுமே ஆமாம் இந்த பொண்ணு என்னையுமே இதே மாதிரி பண்ணியிருக்கா, ரெண்டாவது என்னோட நோட்ஸ் எல்லாத்தையுமே திருடி அவள் கிழிச்சுமே போட்டிருக்கான்னு அவன் சொல்கிறான். இன்னொரு பொண்ணு என் ஹேர் எல்லாமே அவள் கட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த டியா மேலே அவளுமே அங்கே வந்துட்டு சொல்லிட்டுருக்கா. அதை கேட்டுட்டு உடனே அவங்க ஆன்ட்டி என்னோட வீட்டு பொண்ணு அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டா, எல்லாரும் சேர்ந்து பொய்யா பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அந்த பர்சனுமே எவ்வளோ தைரியம் தான் எங்கள் பிள்ளைங்க மேலே கையை வைப்பீங்க, உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் அப்போங்க நம்ம ஃபேங் நீங்கள் வந்துட்டு ஒரு மெடிசன் எடுத்துகிட்ருக்கீங்கல்ல, அதுக்கு ஆர்டர் எல்லாமே கொடுத்துருக்கீங்கல்ல, நான் இப்போவே ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கால் பண்ணி ஸ்டாப் பண்ண சொன்னதும் இவன் சொன்னால் ஸ்டாப் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நக்கலாக சிரித்ததுமே உடனே கால் வந்துடுது, இப்படி மெடிசன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டுட்டு அவங்க பயந்து போயிட்டு என்ன நடந்துட்டுருக்கு, ப்ளீஸ் நீங்கள் அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த டியாட்ட நீ பண்ணது ரொம்ப தப்பு, வந்துட்டு சாரி கேளுன்னு சொன்னதுமே ஆன்ட்டி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இவன் முன்னாடி போய் நான் சாரி கேட்க சொல்கிறீங்களான்னு சொன்னதும் அவங்க கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு சாரி கேட்க சொல்கிறாங்க. அப்போ அந்த பர்சனுக்குமே எங்கள் கால் வந்துடுது, கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஆளுக்குமே அதை கேட்டுட்டாங்க, ரொம்பவே பயமாகி போயிடுது. இவங்க வேறு வழி இல்லாமல் அங்கே நீடன் பண்ணிட்டாங்க, சாரியுமே கேட்டுட்ருக்கா. அப்போ அங்கே வந்துடுறாரு, இதுக்கப்புறம் யாராச்சும் என் பொண்ணு மேலே கையை வச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்கள சும்மா விட மாட்டேன், உங்கள் எல்லாருக்குமே இப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கே நம்ம ஹீரோயினை வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு எனக்கு தெரியுமா என் பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கானவன்னு, பார்த்தையில அவங்களுக்கு கரெக்டான பனிஷ்மெண்ட் கிடச்சிருச்சுன்னு சொன்னதும் பட் கிடச்சி எனக்கு கிடச்சிருந்தா தானே உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும், உங்களோட கரிசனெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது, என்ன பாதுகாத்துக்க எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க வந்து போனதுமே அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்கு இன்னுமே ஆத்திரம் அதிகமாகி போயிட்டு இவளுக்கு எவ்வளோ திமிர் இருக்குது பார்த்தியா, என்கிட்ட வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு மரியாதை இல்லாமல் நடந்துச்சுக்கா, இவளை நான் எப்படியாச்சும் வழிக்கு கொண்டு வரலன்னா இது சொத்து எல்லாத்தையும் மாற்றி கொடுப்பான்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப கோவமாயிட்டுருக்காரு. அப்போ அங்கே யான் வந்தாப்பா நீங்கள் எதுக்காக இவ்வளோ கவலையாக இருக்கீங்கன்னு சொன்னதுமே அந்த ஆள் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. அந்த ஃபேங் யாரும் தெரியலை, அந்த டியாவோட ஆன்ட்டியோட மெடிசனையுமே அவன் ஸ்டாப் பண்ணிட்டான், அவங்க கம்பெனியோட இருந்த கொலாபரேஷனுமே கேன்சல் பண்ணிட்டான், இவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சன் அவளுக்கு எதுக்காக வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு அங்கே வந்துட்டு ரொம்ப கோவமாயிடுச்சுக்கு. அப்போ அந்த யான் அப்பா நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க, நான் இதே ஸ்கூலில் தான் ப்ரொஃபஸராக போக போகிறேன், ஸோ வந்து கண்டிப்பாக நான் வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன், நான் வந்துட்டு அவளை ஒரு வழி பண்ணுறேன்னு சொன்னதும் அந்த ஆளுமே ரொம்ப ஹாப்பியாயிட்டுருக்காரு. ஸோ அங்கே வந்துட்டு ப்ரொஃபஸர் அவன் போனதுமே அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இவர் வந்துட்டு நம்ம ஜூலியோட பிரதர் தான்ப்பான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் தூங்கி கேச்சேக்கா, நீ என்ன வந்து கொஸ்டின் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டியா, அதான் தூங்குறியான்னு சொன்னதும் அதனால தான் தூங்குறேன்னு சொன்னதுமே அப்படி நான் டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அவன் ஃபிசிக்ஸ் கொஸ்டின் எல்லாமே கொடுத்துட்டு அதை ஃபில்அப் பண்ண சொல்லிட்டேக்கான். ஸோ அப்போ அங்கே இருக்க எல்லாருமே அதை பார்த்துட்டு ஐயோ கடவுளை என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு அது எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. அப்போ அங்கே இந்த வந்து ஒரு மிஸ்டேக் இல்லாமல் நீ வந்து பாஸ் பண்ணிட்டேன்னா என்னோட ஸ்டேஸ் எல்லாத்தையும் உனக்கு நான் வந்து மாற்றி கொடுக்குறேன்னு சொன்னதுமே அப்படியா நீங்கள் வந்துட்டு பேச்சை மாற்ற மாட்டேங்கன்னு சொன்னதும் இல்லைன்னு சொல்லும்போது அப்போங்க ஜூலி பிரதர் நீங்கள் வந்துட்டு அது நம்ம சிஸ்டர் தான், அதுக்காக நீங்கள் இப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறப்ப நான் வந்து எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லும்போது சரி நீ வந்து தோற்று போயிட்டேன்னா என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்டதும் நம்ம ஃபேங் சொல்கிறான், நான் வந்துட்டு அவங்களுக்கு மெடிசன் எல்லாமே திரும்ப சப்ளை பண்ண சொல்கிறேன், அவங்க கூட சேர்ந்து கொலாபரேஷனுமே நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவங்க ஜஸ்ட் வந்துட்டு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஹீரோயின் வந்து அதை எல்லாத்தையுமே இங்கே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துடுறா. அதை பார்த்துட்டு அவன் நீ இவ்வளோ ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்க தேவை கிடையாது, ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு கூட கொடுக்கலான்னு சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நீ வந்துட்டு செக் பண்ணி பாருன்னு சொல்லும்போது அதில் வந்து ஒரு மிஸ்டேக் கூட இல்லை, எல்லாத்தையும் நீ என் பேரில் மாற்றி கொடுக்குறியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே இன்னுமே அதுக்கு ஒரு காம்படிஷன் இருக்குல்ல, அதில் வந்துட்டு நீ வின் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக பண்ணிடலான்னு சொன்னதும் எனக்கு தெரியுமே நீ அடுத்து இந்த பிளான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. ஸோ இப்போ ஜூலி நீங்கள் எதுக்காக பிரதர் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, அவள் ஒருவேளை ஜெயிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் கண்டிப்பாக அதை வந்துட்டு யாராலையும் சார்ட் அவுட் பண்ண முடியாது, அந்த லெவலுக்கு தான் கொஸ்டின் இருக்குது, நீ கவலைப்படாதான்னு அவன் சொல்கிறான். ஸோ ஹீரோயினுக்கு அவன் என்ன மாதிரி பிளான் பண்ணுவான்னு நல்லா தெரியும், நம்ம ஃபேங்க்டா அதை போய் பேசிகிட்டு இருக்கா. ஸோ திரும்ப அங்கே ரிட்டன் வந்து அவன் ஏகப்பட்ட கொஸ்டின் எல்லாமே எழுதி போட்டு அதை சால்வ் பண்ண சொன்னதுமே அவனோட அந்த ஃபார்மில் அந்த கொஸ்டின்ஸ் எதுவுமே அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிய மாட்டுது, என்னப்பா இது கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே ஷாக்காய் பார்த்துட்டு இருந்தா. ஹீரோயின் அதை எல்லாமே சார்ட் அவுட் பண்ணதுமே இதை வந்துட்டு இப்படிலாம் சார்ட் அவுட் பண்ணக்கூடாது, நீ தப்பாக பண்ணியிருக்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சார்ட் அவுட் பண்ணதுமே அதை பார்த்துட்டு அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆமாம் ப்ரொஃபஸர் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவ தோற்று போயிட்டா இப்போ எல்லாரும் முன்னாடி நீடன் பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னதும் அந்த யான்மே அங்கே சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம ஃபேங் நீ வந்து தப்பாக சொல்லிட்டு இருக்க, இங்கே பார்த்தியா நான் வந்து இது எல்லாமே லைவாக ஸ்ட்ரீம் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ நீ வந்து மாஸ்டர் டீச்சர் ஏயோட ஃபார்முலாவை நீ தப்பாக யூஸ் பண்ணியிருக்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸுமே என்ன நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னதும் உங்கள் மாதிரி முட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை பற்றி தெரியாது, இதை விட பெஸ்ட்டான ஸ்டூடெண்ட்ஸ் ஊருக்குள்ளே இருக்காங்க, அவங்க வந்து அவங்க அவங்க
எல்லாருக்குமே இவன் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியும்னு சொன்னதும் அப்போ ஹீரோயின் இதை வந்துட்டு நீ ஒன்றும் சார்ட் அவுட் பண்ணதே நான் தான், ஏன்னா அந்த டீச்சர் நான் தானேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கா, அந்த டீச்சர் வந்து என்னோட ஐடியல் அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவளோட வெப்சைட்டில் அங்கே போயிட்டு அந்த ஆன்சர் எல்லாமே அங்கே போட்டதுமே அதை வந்துட்டு எல்லாருக்குமே அங்கே நோட்டிஃபிகேஷனாக வந்துடுது. அதை பார்த்துட்டு அப்படின்னா வந்து டீச்சர் இவங்க தானேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க, அவளோட பெரிய ஃபேனாக இருக்காங்க. பிரின்ஸிபல் வந்துடுறாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, முதல் லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து ஸ்டாப் பண்ணி இதனால் பெரிய வந்து ஸ்கூலுக்கே வந்துட்டு ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதும் நீங்கள் இதை ஸ்டாப் பண்ண சொன்னீங்கன்னா உங்களையே நான் ஜாப்பை விட்டு இங்கே தூக்க முடியும், எனக்கு வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு பவர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவன் இங்கே மாட்டிச்சிருக்கான். ஸோ அப்போ அங்கே சேர்மேனோட கால் வந்துடுது. அங்கே வந்ததுமே நீ வந்து யானை வந்து வேலையை விட்டு தூக்க, அவனால தான் நம்மளுக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய அசிங்கமாக இருக்குது, வேற ஒருத்தர் ஃபார்முலாவா அவன் எப்படி வந்துட்டு கேட்காம யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு எல்லாரும் முன்னாடி வச்சு அவனுங்க வந்து ஜாப் விட்டாங்க ஃபயர் பண்ணதுமே அதை கேட்டுட்டு அந்த ஜூலி நீ எதுக்காக இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி தானேன்னு சொன்னதும் கோவமாயிட்டு அவளுங்க கண்ணத்தை சேர்ந்து அவள் அரைஞ்சிழா. அப்போ அவன் நீ வாழ்க்கையவே கெடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சி நெரிச்சான். அவள் தான் இவன் டென்ஷன் ஆகி போயிட்டு அடித்ததுமே நான் ஐ திங்க் வந்து போதும்னு நினைக்கிறேன்ப்பா, இன்னைக்கு ரொம்ப எனக்கு டயர்டாக இருக்குது, நம்ம போகலான்னு சொல்லிட்டு அங்கே அவங்க 2 பேருமே சேர்ந்து வெளியே கிளம்பிடுறாங்க. நீ இப்போ நல்லா தானே இருக்கப்பா அப்படின்ற சொன்னதும் நான் நல்லா இருக்கேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே எல்லாருமே அங்கே வந்து ட்வீட் போட்டு வச்சுருக்காங்க, நம்ம ஜியாவோட சுகர் டாடி தான்ப்பா அங்கே ஃபேங்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு அவள் கஷ்டமானதுமே அதை கேட்டுட்டான் அவன் நீ வந்துட்டு ஏன் கவலைப்படுற, உன்னோட சுகர் டாடியாகவும் இருக்கவுமே நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவளோட கண்ணத்தை பிடிச்சி அவன் கொஞ்சிட்டு இருக்கான். ஹீரோயின் வீட்டுக்கு போனதுமே அந்த ஆன்ட்டி வந்து ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக கார்ட்ஸ் எல்லாமே அங்கே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்து நம்ம ஹீரோங்க ரொம்ப கோவமாயிட்டு அவனோட கார்ட்ஸை வச்சு அவங்க எல்லாத்தையும் அடித்து போட்டுடுறாங்க. அப்போ அங்கே அந்த யானை பிடிச்ச அவள் பக்கத்தில் இழுத்ததுமே தயவு செஞ்சு நீ வந்துட்டு எதுவும் பண்ணாதப்பா, நாங்கள் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கோன்னு சொன்னதும் எனக்கு தெரியுமே நீங்கள் 2 பேரும் எவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஃபேங் அதை தான் சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ காமிக்கிறா. இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒன்றா பெட்டில் இருந்தது அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. உனக்கு இன்னொரு விஷயம் காமிக்கவா, இங்கே பார்த்தியா இவன் ஒரு பொண்ணை வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தான், அந்த பொண்ணை வந்து இவன் தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு அவளை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டான். ஸோ அவள் வந்துட்டு தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிட்டு செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோஸ்லாம் காமிச்சதுமே அதை பார்த்துட்டு அந்த ஜூலி ஷாக்காகி போயிட்டு கண்டிப்பாக அப்படி இருக்க சான்ஸே கிடையாதுன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அந்த யான் தயவு செஞ்சு நீ இதெல்லாம் வந்துட்டு வெளியே விட்டுறாத, என் மானமே கப்பலேறி போயிடும்னு சொல்கிறான். அப்போ அவங்க அம்மாவுமே அங்கே நீடன் பண்ணிட்டு என் பையனுக்காக நான் வந்துட்டு உன்ட்ட மன்னிப்பு கேட்குறேன், எதுவும் நீ பண்ணாத, நான் என்னதான் இருந்தாலும் உன்னோட அம்மா இல்லம்மான்னு சொன்னதும் உன்ன மாதிரி அம்மாவோட தேவை வந்துட்டு எனக்கு கிடையாது, உன் லவ்மே எனக்கு வேணான்னு அவள் சொல்கிறா. மீட்டிங்கில் அவங்க அப்பா பிடிச்சி திட்டுறாங்க, நீங்கள் வந்துட்டு இந்த கம்பெனியை சமாளிக்க முடியலன்னா பேசாமல் குயிட் பண்ணிட்டு போயிருங்க, உங்களால் எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குது, நம்ம கம்பெனியை வந்து மூழ்கி போயிடும் போல் அப்படின்றத சொன்னதும் அந்த ஆள் அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு வீட்டுக்கு வந்து பயங்கரமாக கத்திச்சிருக்காரு. நான் எப்படி ஒரு மனுஷன் எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஜூலி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பர்சன்ட் அங்கே கால் பண்ணி இங்கே போய்ட்டு 30% அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. அவங்களுமே ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொன்னதும் ரொம்பவே அங்கே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு அவங்க அப்பாட்ட சொன்னதுமே அவருக்குமே ரொம்ப ஹாப்பியாயிடுச்சுக்கு. அப்போ நான் வந்துட்டு எப்படியும் என் குடும்பத்தை கொஞ்சம் கஷ்டத்துல வந்து காப்பாத்திட்டேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப ஹீரோயின் வந்ததுமே நீ எல்லாம் வந்துட்டு குடும்பத்துக்காக எதுவுமே பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அங்கே வந்துட்டு அவன் கோவமாயிட்டு அங்கே பேசிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் அப்படியான்னு சொல்லிட்டு அங்கே யாருக்கும் வந்துட்டு ஏதோ ஒரு மெசேஜ் பண்ணுறா. ஸோ அப்போ அங்கே கொஞ்ச நேரத்துலேயே வந்து அங்கே அவனுக்கு அந்த பர்சனுக்கு கால் வந்துடுது, உங்கள் கூட சேர்ந்து நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப பயமாகி போயிட்டு அங்கே ஹீரோயின்ட்ட நீடன் பண்ணிவிட்டு அங்கே சாரி கேட்டுட்ருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் சரி ஓகே நான் வந்துட்டு அவங்ககிட்ட பேசுகிறேன், பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணணும்னா 51% ஷேர்ஸ் வந்துட்டு என்னோட பேரில் நீங்கள் வந்துட்டு மாற்றி கொடுக்கணும்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் அப்படி பண்ண மாட்டேன்னு சொன்னதுமே அப்படியா பண்ணலைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஜெயிலுக்கு போக ரெடி ஆகிக்கோங்க, நீங்கள் எவ்வளோ ஃப்ராடு வேலை கம்பெனியில் பண்ணியிருக்கீங்கன்னு என்கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. சரி ஓகே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்தாலும் அங்கே வந்து ஒத்துக்க வேண்டியதாக இருக்குது, ஏன்னா வேறு வழி இல்லை, கண்டிப்பாக வந்துட்டு இவ்வளோ நான் போட்டு தள்ளி ஆகணும், ஏன்னா இருக்க இவ்வளோ என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, எல்லாமே எனக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருந்தாலும் யோசிச்சுட்டு இருக்காரு. பிறகு அங்கே சாப்பிட்றதுக்காக வந்தா டோட்டல் ஃபேமிலி மூஞ்சி தூக்கிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. என்னப்பா எல்லாரும் இப்படி இருந்துட்டு இருக்கீங்க, என்னோட ஃபர்ஸ்ட் டே நான் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போக போகிறேன், டைம் ஆகிட்டு இருக்கு, எல்லோரும் சாப்பிடுங்கன்னு சொன்னதோ அவங்க அப்பா எல்லோரும் வேகமாக சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு. அங்கே அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு அங்கே உள்ளே போனால் ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் அங்கே சேரில் உட்காந்துட்ருக்கா. அதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அவங்க அம்மா நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நான் தான் வந்து உன்ட்ட சொன்னா இல்லையா, அவர் வந்து ஷேர்ஸ் எல்லாத்தையும் உனக்கு மாற்றி கொடுத்துருவாருன்னு சொன்னதும் ஆனால் வந்துட்டு நான் என்ன பண்ணுறது, ஆல்ரெடி ஷேர்ஸை வந்துட்டு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்,
மாற்றிட்டேன். இப்போ வந்து கம்பெனியை ஜாங் கிடையாது டியான் மாற்றிட்டேன் அப்படின்றத சொன்னதும் அந்த ஆளுக்கு வந்துட்டு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே பிளட்டாக வாமிட் வந்துட்டு மயக்கமாயிடுறாரு. அங்கே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அவ்வளோதான் பொண்டாட்டி அந்த ஜூலியும் பார்த்துட்டு போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீங்கள் தான் சொல்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தா அங்கே அந்த யான் வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணால் அவனையுமே போட்டு அடிச்சுட்டு இது காரணம் நீ தான்டா மெயினாக இந்த ஜூலியை நான் வீட்டில் வந்து வைக்க மாட்டேன்னு அப்போவே சொன்னேன். இவளை துரத்தி தொலைச்சிருந்தா இன்னைக்கு வந்துட்டு எனக்கு இவ்வளோ பிரச்சனை இல்லை. இதனால் இவ்வளோ தாண்டா எனக்கு ஆசையான்னு சொன்னதும் அவள் கோவமாயிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்க? என்னோட குடும்பம் உன்னால் எவ்வளோ தூரத்துக்கு சஃபர் ஆகிட்டுருக்கு தெரியுமான்னு சொன்னதும் இப்போ ஹீரோயின் என்னப்பா உன் குடும்பம் அது இதுன்னு பேசிட்டு இருக்க? உன்னோட லட்சணத்தை பற்றி உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நீ இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எத்தனை பசங்க கூட சேர்ந்து உனக்கு ஆஃபர் இருந்துச்சு உனக்கு ஞாபகம் இருக்கா? ரொம்ப நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்க. நீ எல்லாம் வந்து அப்படியே வந்து மூழ்கிட்டு சாகணும் இல்லை தூக்குப்பட்டு தொங்கணும். அந்த லெவலுக்கு வந்துட்டு நீ எல்லாம் அசிங்கம் பிடிச்சவன்னு சொல்லிட்டு இப்போ பயங்கரமாக திட்டுறா. சீனில் எல்லாருமே வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்போ அங்கே அந்த ஜூலி மட்டும் ஏன் இன்னும் சாப்பிட வரலன்னு சொல்லிட்டு இவன் அங்கே பயந்து போயிட்டு அவளுக்கு கால் பண்ணிட்டு இருக்கான். அவள் ஃபோனை பிக்கப் பண்ண மாட்டா. அதை பார்த்துட்டு பயந்து போயிட்டு ஃபேமிலி எல்லாருமே அங்கே கதை உடச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா அவங்க சூசைட் பண்ணிக்க அங்கே ட்ரை பண்ணியிருக்கா. ஸோ மயக்கமாயி கிடக்கவுமே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்காங்க. ஹீரோயின் ஃபேங்க்ட்ட இதை கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதுமே ஐயோ நான் வந்துட்டு இப்போ ஏதாச்சும் பண்ணவான்னு சொன்னதும் நீ வேற அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவள் சும்மா லோ மெடிசன் தான் யூஸ் பண்ணியிருக்கா இந்த ஃபேமிலியை பயமுடுத்துறதுக்காக அப்படின்றத அவள் சொல்கிறா. நான் ரேசிங் காம்படிஷனில் கலந்துக்கணும் நேமை ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னதும் அவன் அதெல்லாம் வேணாம் அது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொன்னதும் நீ வரலன்னா நானா போய் பதிவு பண்ண வேண்டியதா இருக்கும்னு சொன்னதுமே சரி ஓகே நானே வரேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஓகே சொல்கிறான். பிறகு அங்கே கண்ணை முழிச்சதுமே இதுக்காக நீங்கள் என்னை காப்பாற்றுனீங்க நான் வந்து செத்து போயிருந்தாலும் நிம்மதியாக இருக்கலாம்லன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு பேசிட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறதுக்குமே ட்ரை பண்ணதுமே நான் இருக்கேன் உன்னை பாதுகாக்கன்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கும்போது இப்படி நோட்டிஃபிகேஷன் வருது. ஜியா வந்து ரேசிங் காம்படிஷன் இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ வந்து நானே இவளை போட்டு தள்ளணும்னு நினச்சேன். அவளாவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இவங்க ரேஸ்க்காக கிளம்பிட்டு இருக்கான். இன்னைக்கு கண்டிப்பாக வந்துட்டு அவளை நான் சாவடிக்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்து அவள் கார் எல்லாமே பிரேக் பண்ணிட்டு இன்னைக்கு அவள் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி சாகிறது கன்ஃபார்ம் தான் சொன்னதும் ஜூலி வந்து பார்த்து நீங்கள் போங்க பிரதர்ன்னு சொல்லும் போது அவங்க பெட் கட்டுறான். இது ஆபத்தில் முடியாமன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கா. பட் அவன் கண்டுக்கவே இல்லை. அங்கே காரில் வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது அவன் பிரேக் ஃபெயில் பண்ண அந்த காரில் இவனே போய் மாற்றி ஏறி உட்காந்துருக்கான். ஸோ அங்கே கார் ஆக்சிடென்ட் ஆகி பயங்கரமான வந்து ஃப்ராக்சர் ஆனதுமே ஹீரோயின் அங்கே வந்துடுறா. போன டைம் வந்து என்ன பண்ணியிருப்பான் இந்த டைம் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக நீ வந்து நடக்க முடியாமல் இருடா அதான் உனக்கு பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு அங்கே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறா. அப்போ ஹாஸ்பிட்டலில் அவங்க 2 பேருமே பயந்து போய் நின்றுட்டு இருந்தா. அப்போ டாக்டர் வந்து உங்கள் பையன் உயிரை காப்பாற்றியாச்சு பட் அவர் சாகிற வரைக்கும் வீல் சேரில் தான் இருக்கணும்னு சொன்னதும் அவங்களுக்கு ரொம்பவே அதை கேட்டுட்டு கவலையாகி போயிடுது. ஹீரோயின் வந்ததுமே மொயமாக போயிட்டு அடிக்கிறதுக்காக போகிறாங்க. பட் ஹீரோயின் இந்த டைம் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு நீ மரியாதையோட இருந்துக்கோன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுச்சேக்கா. அப்போ அவங்க அப்பாட்ட அங்கே ஃபைலை தூக்கி போட்டுட்டு உங்கள் கம்பெனி பேங்க்ரப்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அந்த ஆள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அது எப்படி நடக்குன்னு சொன்னதும் நடந்துருச்சு அவ்வளோதான் முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு அவப்பாட்ட அங்கே கூலாக வெளியே விழா. அப்போ அங்கே நம்ம ஃபேங் இருக்கவோமே நான் வந்துட்டு என்னென்ன பண்ணணும்னு நினச்சனோ எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு அவ்வளோதான் விளையாட்டே முடிஞ்சு போச்சுப்பான்னு சொல்லும்போது இல்லை இனிமே வந்துட்டு சில வேலைகள் இருக்குது இப்போ நம்ம ஷாப்பிங் போகலாமான்னு சொல்லிட்டு அவங்க ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அப்போ அங்கே மோனான்னு ஒரு லேடி விழா அங்கே வந்துட்டு தெரியாமல் அவங்க வந்து செப்பல் மேலே மிதிச்சானா ஹீரோயின் உடனே வந்து இது லிமிட்டட் ஐட்டம் நீ எப்படி வந்துட்டு கேவலமாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டேக்கா. இனி வந்துட்டு எதுக்காக இப்படிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த கேர்ளை கூப்பிட்டு இவங்களை வந்து கஸ்டமரை வெளியே அனுப்புன்னு சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அவங்க கஸ்டமர்ஸ் நாங்கள் எப்படி வெளியே அனுப்ப முடியும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ வந்துட்டு அவளையுமே போட்டு அடிச்சுட்டு உனக்கெல்லாம் வந்து பணக்காரவங்ககிட்ட எப்படி பேசணும்னு அறிவு இல்லையா பூவருக்காக நீ சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அங்கே நம்ம ஃபேங்க் சொல்கிறான் உன்னை வந்துட்டு நான் வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ உனக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் எதுவுமே வந்து கிடைக்க போகிறது கிடையாதுன்னு சொன்னதும் எனது பிளாக் லிஸ்ட்டு நீ என்ன பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அங்கே அந்த கேர்ள் வந்து மேடம் இப்படி உங்களோட கார்டு வந்து ப்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் நீ அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படும் போது நீ வந்துட்டு சொன்னால் கேட்க மாட்டேலன்னு சொல்லிட்டு அங்கே வந்து வேகமாக கழுத்து பிடிச்சவங்க சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோயின்ட்ட டைம் வேஸ்ட் பண்ணாமல் ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணலான்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போ அவங்க பிரதர்ஸை போய் மீட் பண்ணிவிட்டு தன்னை வந்து காப்பாற்றுறதுக்காக சொல்லிட்டு இருக்கா. உனக்காக நாங்கள் எதுக்காக ஹெல்ப் பண்ணணும் நீ எப்பயுமே இப்படி தான் வேலை பண்ணிட்டு இருக்கா அதுக்கான பனிஷ்மெண்ட் இன்னைக்கு உனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே பேசாமல் அங்கே வந்துட்டு உள்ளே கிளம்பி போகிறாங்க. அப்போங்க அந்த மோனா வந்து நான் இந்த குடும்பத்தோட பொண்ணா மாறுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் என்னை இப்போ வரைக்குமே யாருமே ஏன் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பாஸ்ட்டில் ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அப்போங்க பாட்டியுமே கூட்டிகிட்டு வந்து அந்த பொண்ணை வந்து ஏற்றுக்குற சொல்லி கேட்டப்போ அவங்க ஃபேமிலியுமே ஏற்றுக்காம தான் இருந்திருக்காங்க. இப்போயுமே இப்படியே நடந்துட்டுருக்கு கண்டிப்பாக நான் இதை வந்துட்டு சரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டேக்கா. ஸோ உள்ளே பார்த்தா அவங்க பேரண்ட்ஸ் அங்கே ஏன்னா உன் சிஸ்டரை பற்றி எதாவது தெரிஞ்சிச்சான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
சொல்கிறாங்க. அப்போ அவங்க பசங்க இல்லைம்மா இப்போ வரைக்குமே எதுவுமே தெரியலன்னு சொன்னதும், ஐயோ என் பொண்ணு சின்ன வயசுலேயே காணாமல் போயிட்டா, என் பொண்ணு எப்படி இருக்காளோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினும் அவங்க ஃபேங்குமே வந்துட்டு இருக்காங்க. மாஸ்டர் எனக்கு மீட் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுலப்பான்னு சொன்னதும், ஆமாம் மாஸ்டரை பார்த்ததுல எனக்குமே ரொம்ப ஹாப்பின்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. வந்துட்டு உன்னை ஷென் ஃபேமிலியில் மீட் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் பாஸ்டில் நடந்த விஷயம் ஞாபகம் வருது. சாப்பிட்றப்ப அவங்க அப்பாங்க சொல்லியிருக்காரு, நீ ஒன்றும் என்னோட உண்மையான பொண்ணு கிடையாது, ஸோ அதனால தான் நாங்கள் வந்துட்டு உன்னை இந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே கவலையாயிருது. நீ ஷென் ஃபேமிலியோட பொண்ணுன்னுமே சொல்லியிருந்திருக்காரு. ஸோ அங்கேவே மீட் பண்ண போகிறோமான்னு சொல்லிட்டு அவங்க போனதுமே அந்த மோனா நீ எதுக்காக இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதும், அப்போ அவங்க அப்பா வந்துடுறாரு. அப்பா இவ தான் என்னை வந்து புள்ளி பண்ணான்னு சொன்னதும், உன்ட்ட நான் என்ன சொன்னேன் அப்பான்னு கூப்பிடாதான்னு சொன்னா இல்லையான்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது என்னோட ஒய்ஃபோட வந்து மென்டல் கண்டிஷனுமே சரியில்லைன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தா. அப்போ அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவங்க அம்மா என் பொண்ணு திரும்ப கிடச்சிட்டா நீ எப்படி இருக்கமான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவளுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை அப்படின்றத அவர் சொல்கிறாரு. பட் ஹீரோயின் எதுவுமே பேசலாம். அவங்க கூட சேர்ந்து அமைதியாக போய் உட்காந்துடா. அவங்க அப்படி கேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பசங்க வந்ததுமே பார்த்தியா காணாம போன உன் சிஸ்டர் வந்துட்டான்னு சொல்லிட்டு பேசினதும் ரொம்பவே அவங்களுக்கு கவலையாயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களோட கையெல்லாமே அவங்க வந்து பல்ஸ் பார்த்துட்டு இல்லை அவங்க குழந்தை காணாமல் போச்சு இல்லையா, ஸோ அந்த டிப்ரெஷனில் இருக்காங்க, வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறப்ப பையங்க 2 பேருமே இப்படி என் சிஸ்டர் காணாமல் போயிட்டாங்க, உங்களை பற்றின நியூஸ் எல்லாமே ஊரெல்லாமே பரவி இருக்குது, நீங்கள் எல்லாரையுமே கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுறீங்களா, நீங்களுமே அவங்கள கண்டுபிடிச்சி கொடுக்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா, நாங்கள் உங்களுக்கு 10% சேல்ஸுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னு சொல்லும்போது அப்போ அங்கே அந்த மோனா அவங்க பாட்டியை கூட்டிகிட்டு வந்துடுறா. அப்போ அங்கே உங்கள் சொந்தமான பொண்ணு இங்கே நின்றுட்டுருக்கா, அதை விட்டுட்டு நீங்கள் வந்து எவ்வளோ போய் பொண்ணுன்னு சொல்லி தேடிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நீங்கள் வந்துட்டு எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, மோனா இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ தூரத்துக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா, ஃபேங்கோட குடும்பமே ப்ரப்போசல் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு என்னது ஃபேங் கொடுத்தானா, நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்களா அதை அப்படின்றத சொன்னதும் நீ வாயை மூடிட்டு பேசாம எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிறதுக்கு நீ யாருன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி ரொம்ப கோவப்படுறாங்க. உங்கள் பையன் வந்தா நீங்கள் எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்கம்மா, ஆல்ரெடி அவளுக்கே ரொம்ப உடம்பு முடியலன்னு சொன்னதும் பொண்ணுன்னு பேசிகிட்டு இருக்கா, அவளாம் என்றைக்கோ செத்து போயிருப்பான்னு சொல்லிட்டு பேசும்போது அவ்வளோதான் அந்த ஆன்ட்டி கோவமாயிட்டு பயங்கரமாக போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன தைரியம் தான் என் பொண்ணு செத்து போயிட்டான்னு நீ பேசிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் யார் சொன்னது அவங்க பொண்ணு செத்து போயிட்டாங்கன்னு, காணாம போன அந்த பொண்ணை நான் தான் சொன்னதும் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிருது. அப்போ அவங்க அம்மா ஓடி போய் ஹக் பண்ணிட்டு எனக்கு தான் ஆரம்பத்துலேருந்து என் பொண்ணு தெரியுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அந்த மோனா நீ பொய்யா சொல்லிட்டு இருக்க, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், நான் தான் அவங்களோட உண்மையான பொண்ணு, நீ ஏதோ வந்துட்டு ஃபேக்காக வந்து பேசிட்டு இருக்கன்னு சொல்லும்போது அப்போ அங்கே ஃபேங் ஃபேமிலிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள சும்மா விட மாட்டாங்கன்னு சொன்னதும் நம்ம ஃபேங்குமே அங்கே வந்துடுறான். ஃபேங்கே எனக்கு தெரியாமல் எப்போ வந்துட்டு உனக்கு வந்து மேரேஜ் ப்ரப்போசல் வந்துச்சுன்னு சொன்னதும் நீ யார், நீ எதுக்காக அப்படி போய் பேசிகிட்டு இருக்கன்னு சொல்கிறப்ப அங்கே ஹஸ்பண்ட் வந்து சில டாக்குமெண்ட்ஸை கொடுத்ததுமே மேரேஜ் ப்ரப்போசல் என்னமோ இந்த வீட்டுக்கு வந்திருக்கு, பட் உண்மையான பொண்ணு ஜியாக்காக தான் வந்திருக்கு, இவளுக்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம் மேரேஜுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் வச்சுக்கலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த மோனாக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. அப்போ அங்கே அவங்க அப்பா அங்கே கோவமாயிட்டு 2 பேத்தையுமே எங்கள் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு இருக்காரு. ஸோ அடித்து அவங்களையுமே அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயின் நீ இத்தனால நீ என்னை ஏமாற்றிட்டு இருந்திருக்க, நீ எதுக்காக உன்னோட ஐடென்டிஃபைவை மறைச்ச, இப்போ நான் வந்துட்டு உன்னை யங் மாஸ்டர்னு கூப்பிடணுமான்னு சொல்லிட்டு கேட்குறா. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவன் வந்துட்டு எல்லாமே தெரிஞ்சு தானே வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கான். அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கு. நான் உன் கூட சேர்ந்து எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் இதை மறைச்சேன், தயவு செஞ்சு நீ வந்து புரிஞ்சுக்கோ, உனக்கு இப்படியே இருக்கிறது பிடிக்குதா, நான் இப்படியே வந்துட்டு நடந்துக்கிறதுக்கு உன் ஃப்ரெண்டாக இருக்க ரெடியாக இருக்கேன், நீ கோவப்படாதன்னு சொன்னாலுமே அவளுக்கு கோவமாக தான் இருக்குது, போய் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அப்பாட்ட அங்கே வந்துட்டு கிளம்பி போயிடுறா. ஸோ நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு எல்லாருமே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரிசல்ட்டுக்காக. ஃபைனலாக டிஎன்ஏ ரிப்போர்ட் அங்கே சேமாக வந்ததுமே ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. ஸோ இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் பிரதர் உனக்காக நான் வந்து 1 மில்லியன் செக்கு கொடுக்குறேன், உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ செகண்ட் பிரதருமே என்கிட்ட கொடுக்குறதுக்கு எதுவுமே இல்லைப்பா, ஸோ அதனால் ஜஸ்ட் உனக்கு ஒரு 2 மில்லியன் கொடுக்குறேன், நீ ஏதாச்சும் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அவள் பேசினதும் அதை கேட்டுட்டு ஹீரோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு, இவ்வளோ தூரத்துக்கு உண்மையான பாசம் கிடைக்குதேன்னு சொல்லிட்டு மட்டும் ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்கவும் நீ எதுக்காக இவ்வளோ அமைதியாக உட்காந்துட்ருக்க, சின்ன வயசுலேருந்து எனக்கு இப்போ வரைக்கும் நீ தான் வந்துட்டு எல்லா விதத்துலையுமே ஹெல்ப் பண்ணியிருக்க, என்ன நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிருவியான்னு செட்டவை கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இந்த நாளுக்காக நான் எவ்வளோ நாளாக காத்துட்ருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க கொடுத்து. ஸோ அவங்க டோட்டல் ஃபேமிலிக்குமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகி போயிடுது.
இந்த யானை பார்த்தா வீல் சேர்ல இருக்கான். பக்கத்துல நின்னுட்டு இந்த ஜூலி ஃபோன நோண்டிட்டு இருக்கும்போது, நான் வந்து ஜியாவ மட்டும் என்னோட சிஸ்டரா ஒழுங்கா ஏத்திருந்தா, என் லைஃப் வந்து இப்படி இருந்திருக்காதுல்லன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டதுமே, உனக்கு அவ்வளோ தூரத்துக்கு அவ மேல வந்து பாசம் இருந்துச்சுன்னா, நீ இப்பயுமே வந்துட்டு அவட்ட போலாம். பாவம் என்ன பண்றது? அவ தான் உங்க குடும்பத்த விட்டுட்டு போயிட்டாளேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து எளக்காரமா பேசிட்டு இருக்கா. அப்ப அவன் ப்ளீஸ் எனக்கு நீ வந்து சேர கொஞ்சம் வந்துட்டு தள்ளுறியா முன்னாடின்னு சொன்னதும், என்னால இந்த வெட்டி வேலையெல்லாம் பண்றதுக்கு டைம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க நோண்டிட்டு இருக்கும்போது ஃபோன, அவங்க பேரண்ட்ஸ் அங்க குப்பை பெருக்கிட்டு அவங்களுமே ஒரு பெக்கராவே மாறிடுறாங்க. இன்னைக்கு நேரத்தை எல்லாத்தையுமே நீ வேஸ்ட் பண்ணிட்ட. கொஞ்சம் நீ வந்துட்டு குப்பை பிளாஸ்டிக் பாட்டிலாம் எடுத்திருந்தேன்னா, இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் வந்து காசு பணமாச்சும் இருந்திருக்குல்லன்னு சொன்னதும், நீங்க வந்து பெக்கர்ஸ் நீங்க வந்துட்டு இந்த வேலை பண்றதுக்கு பர்ஃபெக்ட்டா இருப்பீங்க. நான் வந்துட்டு இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப திமிரா பேசுறா. ஸோ அவங்க அப்பாவுக்கு கோவமாயிட்டாங்க. அடிக்க போறாரு. பட் அவர் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாரு. நிலைமையே சரியில்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க போயிட்டு இருந்தா, அங்க பெரிய ஸ்க்ரீன்ல நம்ம ஹீரோயினோட மேரேஜ் தாங்க போயிட்டுருக்கு. அங்க இருக்க எல்லாருமே அத பார்த்துட்டு, ஜியாங் ஃபேமிலி தான்ப்பா இந்த பொண்ண வந்து வளர்த்துருக்காங்க. பட் அந்த பொண்ண எல்லாருமே சேர்ந்து கொடுமை தான் படுத்தியிருக்காங்க. ஃபேமிலியோட பொண்ணு. ஸோ அவங்க வந்து சேர்ந்து இன்னைக்கு வந்து மேரேஜ் நடந்துட்டுருக்கு. உண்மையிலேயே அந்த குடும்பம் வந்து முட்டாள் குடும்பம். இந்த மாரி ஒரு பொண்ண போய் விட்டுருக்காங்க பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு அங்க பேசும்போது, இவங்களுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்க ரொம்பவே அங்க வந்துட்டு கவலை ஆயிட்டுருக்கு. அவங்க பண்ண தப்புகள் தான் அவங்களுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஃபேங்கு ஹீரோயினுமே ஃபைனலா ஹேப்பியா அங்க வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டு அங்க சந்தோஷமா ஹக்மே பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஐஸ்.